நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நட்சத்திர முகமாகவும் மீனவ பெண், குறிப்பா மீனவ சமுதாய மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு பெண் அரசியல் தலைவராகவும் பார்க்கப்பட்ட காளியம்மாள் யாருமே எதிர்பார்க்காத விதமா அதிமுகவை நோக்கி படையெடுத்திருக்காங்க. இபிஎஸ் முன்னிலையில அதிமுகவில் இன்றைக்கு இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இணைப்பு அதிமுகவிற்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா? டெல்டா மாவட்டங்கள்ல ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் திமுக கைவசம் வச்சிருக்கு. ஸோ பாதிப்பு யாருக்கு, இந்த முறை யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். அரசியல் அன்கட் நேயர்களுக்கு வணக்கம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம் தமிழர் முகமாக பார்க்கப்பட்ட காளியம்மாள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இது அதிமுகவிற்கே முதல்ல பிளஸ்ஸா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா காளியம்மாளுடைய அரசியல் என்ட்ரி அப்படின்னா அது நாம் தமிழர். அந்த நாம் தமிழர்ல அவங்க ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது அதிமுகவில் இணையறது வரைக்குமே அவங்க பேசிய அரசியல் எல்லாமே இரு திராவிட கட்சிகளுக்கு எதிரானதுதான். அப்படி இருக்கும்போது குறிப்பா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் குறித்தும் பேசியிருக்காங்க. அவங்களுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை குறித்தும் பேசியிருக்காங்க. அவருடைய 4.5 வருஷ ஆட்சி குறித்தும் விமர்சிச்சிருக்காங்க பேசியிருக்காங்க. அப்படின்னா கொள்கை தெரியுமா, கோட்பாடு இருக்கா, நிமிந்து நடப்பாங்களா அதிமுக தலைவர்கள் அப்படின்லாம் இந்த அளவுக்கு இறங்கி பேசியிருக்காங்க. இப்படி பேசிய காளியம்மாள் இன்னைக்கு அதிமுகவில் போய் இணைஞ்சிருக்காங்களே, இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? குறிப்பா அவங்க பேசிய தமிழ் தேசியம் இன்னைக்கு அவங்க திராவிடத்துல போய் இணைஞ்சிருக்காங்க. இதுவே ஒத்து போகாதே அப்படின்னு பல்வேறு விமர்சன பார்வைகள் உண்டு. பட் அந்த டெல்டா மாவட்டத்துல அவங்க ஒரு சமுதாய மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்காங்க, களப்பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது ஓட்டு போடும்போது யாரு கேண்டிடேட், யாரு பிரச்சாரம் பண்றாங்க, அங்க பிரச்சாரத்தின் மூலியமா மக்களை கவரக்கூடிய அந்த முகத்தை பார்த்துதான் அந்த கடைசி நேர அந்த போலிங், அந்த ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியான அந்த பிரச்சார காலம் அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு கை கொடுக்கும் இல்லையா? இந்த முரண்பாடுகள்லாம் யாருக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, கொள்கை ரீதியா அரசியல் ஆர்வலர்களாக இருக்கக்கூடியவங்க, ஓட்டு போடக்கூடியவங்க, இல்ல கட்சியில தன்னை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இதெல்லாம் பார்ப்பாங்க. சாதாரண மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்னா ஒரு 70% கேள்விக்குறிதான். அவங்களாம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, எந்த கட்சி, யாரு வேட்பாளர், அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த தொகுதிக்கு, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது காளியம்மாள் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர முகம் பிரச்சாரம் பண்ணுவது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பிளஸ் ஆக இருக்கலாம். சரி, இது யாருக்கெல்லாம் பாதிப்பா இருக்கும் அப்படின்னா, குறிப்பா திமுகவிற்கும் நாம் தமிழருக்கும். காளியம்மாள் இந்த தொகுதியை ஏன் கேட்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிக பெரும் கேள்விக்குறிதான். ஏன்னா அங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்கானா இருக்காங்க. இவங்க, அதாவது காளியம்மாள் போய் அதிமுகவில் இணையிற வரைக்கும் இது பேசுபொருளா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபாத்திமா ஃபர்கானா அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய அந்த குடும்பம் நாகப்பட்டினம் பகுதியில ரொம்ப பிரபலமான ஒரு குடும்பமா இருக்காங்க, நற்பெயர் பெற்ற குடும்பமா இருக்காங்க. அவங்க அப்பா சாகுல் ஹமீது அப்படிங்கிறவரு அந்த பகுதியில அறியப்பட்ட முகமா இருக்காரு. சோ அந்த ஃபாத்திமா ஃபர்கானா திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கறதுதான் நேற்று வரைக்கும் இருந்த ஒரு சூழலாக இருந்துச்சு. சரி, இந்த பகுதியில யாரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, இதுக்கு முன்னாடி குறிப்பா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த 6 தொகுதிகளுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, 6 தொகுதிகள்ல 5 தொகுதிகளை திமுக தன் கைவசம் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வேதாரண்யம் முன்னாள் அமைச்சர் OS மணியன் தன்னுடைய சொந்த செல்வாக்கால தான் கடந்த 2021 தேர்தல்ல வெற்றி பெற்றாரு. இதுதான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல். சோ இன்னைக்கு காளியம்மாள் இணைஞ்சிருக்காங்க. இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி அவங்க களத்துல செயல்படக்கூடிய அந்த சூழலை பார்த்துதான் புரிஞ்சுக்க முடியும். சரி, காளியம்மாள் வந்துட்டாங்க. இதுக்கும் நாகப்பட்டினத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நான் முன்னாடியே ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி காளியம்மாள் அவங்க இன்னைக்கு அதிமுகவில் இணைஞ்சிருந்தா கூட இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க தாவேக்காவுல இணைவதற்கு தான் பெரும் முயற்சி எடுத்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திய பிறகும் கோரிக்கைகள் ஏற்கப்படல, இல்ல செயல்பாடுகள் முரண் காரணமாக கூட அவங்க தாவேக்காவை விட்டு அதிமுகவுக்கு வந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க தாவேக்காவுல வச்ச கோரிக்கைகள்லயும் ஒரு மெயினான கோரிக்கையா இருந்தது இந்த நாகப்பட்டினத்துல நான் போட்டியிடணும், சட்டமன்ற வேட்பாளரா எனக்கு இந்த முறை வாய்ப்பு தரணும் அப்படிங்கறதான். அதே கோரிக்கை எடுத்துட்டு தான் அதிமுகவிட்டையும் வந்திருக்காங்க. அவங்க அந்த இந்த கோரிக்கைக்கு
கோரிக்கைக்கும் செவிசாய்த்திருக்கிறாங்க. காளியம்மாள் அவர்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தரப்புல இருந்து, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து அப்படிங்கறதா புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, திராவிட கட்சியில இணைஞ்சிருக்கேன், ஒரு தமிழன் தலைமையில நான் செயல்பட போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் ஒரு பச்சை தமிழன், அப்புறம் தன்னுடைய சொந்த உழைப்பால ஒரு கீழ்மட்ட நிர்வாகி நிலைமையில இருந்து வந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு முன்னாடி தெரியாதா? இதுக்கு முன்னாடி பேசும்போது அவங்களுடைய அந்த உழைப்பு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த உழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு அவங்க ஒரு மேடையில பேசியிருக்காங்க. நான் அதை அப்புறமா உங்களுக்கு ஷார்ட்ஸா ஷேர் பண்றேன். சோ இப்படியான பேச்சாளர் இதற்கு பிறகு எப்படி பேச போறார் அப்படிங்கிறது பார்ப்போம். திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் கடும் டஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இவங்களும் நாம் தமிழர் முகம், ஃபாத்திமா ஃபர்கானாவும் நாம் தமிழர் முகம். சோ அவங்களுக்கு நல்ல அங்க பெயர் இருக்கு. காளியம்மாளுக்கும் டெல்டா மாவட்டங்கள் முழுக்கவே ஒரு நட்பெயர் இருக்கும்போது இது ஒரு டஃபா பார்க்கப்படும் அப்படிங்கிறது இருக்கு. சரி, 2021 தேர்தல்ல திமுக கூட்டணியில இந்த நாகப்பட்டினம் தொகுதியில ஆளூர் ஷானவாஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஆளூர் ஷானவாஸ்க்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. அவர் இந்த 4.5 வருஷமா என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, 4.5 வருஷமா தொகுதிக்கான பல பணிகளை செஞ்சிருக்கார். ஆனா அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, ஒரு குறை இருக்கு. மக்கள் குறை வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அவர் தொகுதிக்கே வர்றதில்ல, அவர் தொகுதியிலேயே இருப்பதில்ல, அவர் சென்னையில இருக்காரு, இல்ல வேறெங்கோதான் அவர் சொந்த மாவட்டத்துல தான் இருக்காரு, நம்ம தொகுதியை கண்டுக்கிறதுல என்னதான் நலத்திட்டங்கள் செஞ்சா கூட மக்களுடைய ஒரு குறையாக அது இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆளுங்கட்சி இன்னைக்கு திமுகவுடைய அந்த மாவட்ட செயலாளருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி 2021 தேர்தலில் ஆளூர் ஷானவாஸ் வெற்றி பெற்றார் இல்லையா, அவரை எதிர்த்து 2வது இடமாக பெற்ற அந்த அதிமுகவுடைய வேட்பாளர் தங்க கதிரவன் கிட்டத்தட்ட வெறும் 7000 ஓட்டுகள் வித்தியாசத்துலதான் வெற்றி பெற்றிருக்காரு. அப்ப அந்த ஓட்டு வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கும்போது அவர் கடந்த முறை போட்டியிடும் போதே அவர் 2வது அட்டெம்ப்ட் பண்றாரு. சோ இந்த முறை அவருக்கு 3வது அட்டெம்ப்ட் அப்படிங்கும்போது அவருக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆளூர் ஷானவாஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அவர் இந்த முறையும் போட்டிட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, வாய்ப்பு இருக்கு. ஆனா போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இந்த நாகப்பட்டினத்தினுடைய திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் அவருக்கும் ஆளூர் ஷானவாசுக்குமே ஒத்து போகல. சோ அதனாலதான் அவர் அந்த தொகுதிக்கு போகிறதையே கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அந்த 5 வருஷம் ஆட்சியை முடிய போற சூழலும் வந்துருச்சு. சோ அதனால அவர் எனக்கு இந்த முறை நாகப்பட்டினம் தொகுதி வேண்டாம், வேறு தொகுதி கொடுத்தா நல்லா இருக்கும், குறிப்பா சென்னை, வேளச்சேரி போன்ற தொகுதிகளை கேட்டு பெறலாம்னு ஒரு ஐடியால இருக்கிறதா தகவல் உண்டு. அவர் அவருடைய கட்சி தலைவர் விசிகானுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரா, இல்ல திமுக தலைமை கிட்டேயே வச்சிருக்காரா, திமுக தலைமை என்ன பரிசீலனையில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு வேட்பாளர் லிஸ்ட் வெளியில வந்தவனதான் தெரிய வரும். இப்படியான ஒரு சூழல்ல நாகப்பட்டினம் எல்லாருமே, அதாவது விஜய் நாகப்பட்டினத்துல பேசும்போதும் சரி, மீனவ சமுதாய மக்களை அட்டாக் பண்ணி இல்ல அவங்கள கவர்ற மாதிரியான பேச்சுக்களையும், அவங்களுக்கான ஒரு அரசியல் கொடுக்குற மாதிரியான பேச்சுக்களையுமே எல்லா கட்சிகளுமே எடுத்துட்டு போறாங்களே, அந்த பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுக்கறதே மீனவ சமுதாயத்தை நோக்கியே கொடுக்குறாங்களே, அப்ப அந்த மீனவ சமுதாய மக்கள் தான் அந்த பகுதியில அதிகமா இருக்காங்களா அப்படின்னா, அங்கதான் திமுகவும் தவறு பண்ணுது. மெயினா திமுக மட்டும்தான் தவறு பண்ணுது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, புதிதா வந்திருக்கக்கூடிய தாவேகாவும் சரி, ரொம்ப தெளிவா பொது சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர்களை தான் கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மீனவ சமுதாய மக்கள் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டமா பார்க்கக்கூடிய நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட குறைவான பெர்சன்டேஜ், அதாவது பொது சமுதாயம் அந்த பகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடிய முக்குளத்தோர், பட்டியலின மக்கள், இவங்களையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மீனவ சமுதாய மக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவா இருக்கிறத அதிமுகவும் தாவேகாவும் தான் கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட்டியலின சமூக வாக்குகள் அப்படின்னா 45,000 வாக்குகள் இருக்கு. வெள்ளாளர் சமுதாய வாக்குகள் அப்படின்னா 30,000 இருக்கு. இஸ்லாமிய சமுதாய வாக்குகள் அப்படின்னா 25,000, முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் அப்படின்னா 16,000-18,000 வாக்குகளும் இருக்கு. அப்போ மீனவ சமுதாய மக்களுடைய வாக்கு பெர்சன்டேஜ் அப்படின்னா நாகப்பட்டினத்துல வெறும் 15,000 தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேண்டிடேட் போடும்போது அந்த பகுதியில பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நபரா போட்டாதான் எல்லா தரப்பு மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய, எல்லா தரப்பு மக்களும் ஓட்டு போடுவதற்கு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டா போடணும் இல்லையா. இங்கேதான் திமுக கடந்த முறையும் சறுக்குச்சு. கடைசி நேரத்துல அந்த தொகுதி, நாகப்பட்டினம் தொகுதி விசிகாக்கு போனதுனால தப்பி வெற்றி பெற்றது திமுக அப்படிங்கிறதான் கடந்த 2021 தேர்தலுடைய வரலாறு. ஆனா இந்த முறை ஆளூர் ஷானவாஸுக்கும் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமனுக்கும் ஒத்து போகல. அதை தாண்டி அவருக்கு அந்த தொகுதி, வேறு தொகுதி கேட்கிறாரு.
இன்னொன்னு என்னன்னா, சரி ஆளு ஷானவாஸ்க்கு கொடுக்கல அப்படின்னா அங்க உள்ள வாய்ப்புகள் என்ன? தங்க கதிரவன் வெறும் அதிமுகவை சேர்ந்த தங்க கதிரவன் 7,000 வாக்குகள்ல தான் வெற்றி பெற்றிருக்காரு. கடந்த முறையோட நிலைமை இதுதான். இந்த முறை புதுசா விஜய் வந்திருக்காரு. நாம் தமிழர்ல ஒரு டஃப் கேண்டிடேட் கொடுத்திருக்காங்க. காளியம்மாள் வேற அதிமுக சார்பா அங்க போட்டி போட போறாங்க. நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய 3 தொகுதிகள்ல முன்னாள் அமைச்சர் OS மணியன் ஒரு தொகுதி, தங்க கதிரவன் ஒரு தொகுதி, காளியம்மாள் ஒரு தொகுதி. சோ நாகப்பட்டினம் வந்து ரொம்ப டஃப்பா இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது திமுக ஒரு பொது பிரிவை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டை போடுறதுதான் பெட்டர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஆனா திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கௌதமனுக்கு தான் அடுத்ததாக ஆளூர் ஷானவாஸ் ஒருவேளை இல்ல அப்படின்னா கௌதமனுக்கு தான் அந்த வாய்ப்பு போக இருக்கிறதா ஒரு தகவல் உண்டு. ஆனா கௌதமனுக்கு அந்த பகுதியில நற்பெயர் இருக்கா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் திமுக, அதாவது நாகப்பட்டினத்தை சேர்ந்த திமுக தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய கருத்தாவும் இருக்கு. வேற யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அந்த பகுதியில அப்படின்னு பார்த்தா ராஜேந்திரன், தாமஸ் ஆல்வா எடிசன், மனோகர், AKS முருகன் அப்படின்னு கிட்டத்தட்ட 20 பேர் வரைக்கும் திமுகவுல இருந்து மட்டுமே விருப்ப மனு போட்டிருக்காங்க. சரி, திமுகவுல மட்டும்தான் இப்படியா அப்படின்னா அதிமுகவுலயும் உட்கட்சி மோதல் இருக்கு. 2 பிரிவா நாகப்பட்டினத்துல செயல்படுறாங்க. ஒன்னு தங்க கதிரவன் அணி, இன்னொன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயபால் அணி அப்படின்னு சொல்லி அங்கேயும் கடும் போட்டி இருக்கு. சரி, பிரதான திராவிட கட்சிகள்ல தான் இப்படி அப்படின்னா திமுகவுல கூட்டணி கட்சியினருக்கிடையே கடும் போட்டி இருக்கு. விசிகா கேக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கேக்குறாங்க, காங்கிரஸ் கேக்குறாங்க நாகப்பட்டினம் தொகுதியை. சோ யாருக்கு இந்த தொகுதி போக போகுது அப்படின்னு தெரியல. ஆனா திமுகவுக்கு போனா என்ன பிரச்சனைகள் இருக்கு? குறிப்பா மாவட்ட செயலாளரான கௌதமனுக்கு இந்த தொகுதி போனா கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்துல அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள் எதையுமே நிறைவேற்றல. லஞ்சம், லாவண்யம் அந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள்ல அவர் ஈடுபட்டிருக்காரு. அவருக்கு நற்பெயரே கிடையாது. மீனவ சமுதாய மக்கள் கேட்ட அந்த ஹார்பர்ல அவங்க கேட்ட நலத்திட்ட உதவிகள்ல இருந்து, நிதி உதவிகள்ல இருந்து, அரசிடம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த கோரிக்கைகள்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் நிராகரிச்சிருக்காரு. எதுவுமே பண்ணல. தன்னுடன் இருந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த தான் மட்டும்தான் மாவட்ட செயலாளரா இருக்காரு. அவருக்கு கீழ இருந்த 1-2 பேரெல்லாம் வந்து இவருக்கு அடுத்த பொசிஷன்ல இருந்தவர் பாஜகவுல நிக்கிருக்காரு. இன்னொருத்தர் வந்து தாவேக்காவுல இருக்காரு. சோ அதனால அவரு கூட இருக்கிறவங்களுக்கும் எதுவும் பண்ணல, அந்த பகுதி மக்களுக்கும் எதுவும் பண்ணல. சோ இவர் கேண்டிடேட்டா வந்தா கண்டிப்பா திமுகவிற்கு தோல்வி உறுதி. இந்த முறை வந்து கடந்த முறை காட்டிலும் ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கிறது. திமுக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நாகப்பட்டினம் தொகுதி மட்டும்தான் இந்த நிலைமையா? அப்ப மயிலாடு தொகுதியில 3 தொகுதி இருக்கே, அது ஈஸியா திமுக வெற்றி பெற்றுருவாங்களா அப்படின்னா அதுவும் இல்ல. ஏன்னா மயிலாடுதுறையிலையும் திமுகவுக்குள்ள உட்கட்சி மோதல் இருக்கு. அதிமுக ஒரு சேஃப் ஜோன்ல பயணிச்சா கூட திமுகவுல உட்கட்சி மோதல் இருக்கு. யாருக்கு சீட் போகுன்ற பிரச்சனை இருக்கு. கூட்டணி கட்சிக்கு போகுமா அப்படிங்கிற இஷ்யூ இருக்கு. சோ அதனால இந்த கடந்த முறை ஈஸியா வின் பண்ண டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு 5 தொகுதிகள் இந்த முறை திமுகவுக்கு ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக வந்து எப்படி காய் நகர்த்துறாங்க. ஏன்னா இவ்வளவு கடுமையான ஒரு போட்டி இருக்கும்போது நாகப்பட்டினத்துக்கு நம்ம ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா கலைஞர் பிறந்த திருக்குவளைய கொண்ட மாவட்டம் நாகப்பட்டினம். அப்ப கலைஞரனுடைய சொந்த மாவட்டம். சோ கலைஞரனுடைய சொந்த மாவட்டத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய போறாரு, யார போட போறாரு, யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு. திமுகவிற்கு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, குறிப்பா நாகப்பட்டினம் தொகுதி கை கொடுக்குதா இல்லையா, யாருக்கு கை கொடுக்க போகுது, காளியம்மாள் அதிமுகவுக்கு வந்திருப்பது அந்த பகுதியில எந்த அளவுக்கு வந்து பேசுபொருளாக போகுது, அதிமுகவுக்கு பலமா இருக்குமா, இல்ல தமிழ் தேசியம் பேசினவங்க திராவிடம் பேசுவதை அந்த பகுதி மக்கள் எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இந்த திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் மீது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாசம் முன்னாடி வந்து கலெக்டரை சந்திச்சு மீனவ சமுதாய மக்கள் வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் வரைக்கும் மனுவெல்லாம் கொடுத்து நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு ஓட்டர் ஐடி எல்லாம் தூக்கி போட்டு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவருக்கு போச்சு இந்த சீட் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பார்ப்போம், பொறுத்திருந்து திமுக தலைமை என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல பேசலாம். நன்றி, வணக்கம்.